வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் காப்பியங்கள் வரிசையில் வளையாபதி நூலை பற்றி பார்க்கலாம் வாங்க. வளையாபதி எழுதின ஆசிரியர் யாருன்னு நமக்கு இன்னும் தெரியல. இது ஒரு சமண காப்பியம். இந்த நூலை நமக்கு முழுசாக கிடைக்கல. வெறும் 66 பாடல்களும் உரை எழுதின மேற்கோள்லேருந்து ஒரு 6 பாடல்களும் மொத்தம் நமக்கு 72 விருத்தப்பாக்கள் தான் கிடைச்சிருக்கு. இதோட மூல நூல் வைசிக புராணம். இதில் 35 சருக்கங்கள் இருக்குது. நவகோடி நாராயணனை பற்றின கதை இது சொல்லுது. மட ஏறுதல் பற்றி கூட இந்த காப்பியம் சொல்லுது. இலக்கண இலக்கிய உரையாசிரியர்களால் ரொம்பவும் போற்றப்பட்ட நூல் வளையாபதி. ஒட்டக்கூத்தல்ன்ற புலவர் கவி அழகு வேண்டி வளையாபதியை நினைச்சாருன்னு தக்கையா பரணி உரையாசிரியர் கூறியிருக்காரு. இதோட கதையை பார்த்தீங்கன்னா, நவகோடி நாராயணன் என்ற வணிகன் அவர் ஒரு தாழ்ந்த குலத்து பெண்ணை மணந்துக்கிறாரு. இருவருக்கும் ஒரு மகன் பிறக்கிற நிலையில் அவரது பெற்றோர் வற்புறுத்தி அவரை வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணி வச்சிடுறாங்க. பின்னாடி முதல் மனைவியோடைய மகனால் அந்த குடும்பம் ஒன்று சேர்வதே இந்த கதை. இதில் வரக்கூடிய வரிகள் பார்த்திங்கன்னா, பொறையில்லா அறிவு, போக புணர்வு இல்லா இளமை, மேவத்துறை இல்லா வசன வாவி, துகில் இல்லா கோல தூய்மை, நரையில்லா மாலை கல்வி, நலமில்லா புலமை, நன்னீர் சிறையில்லா நகரம் போலும் சேயில்லா செல்வம் அன்றே. அதாவது இதோட பொருள் என்னென்னா, பொறுமை இல்லாத அறிவு, இன்பத்தை அனுபவிக்காத இளமை, படித்துறை இல்லாத நீர்நிலை, ஆடை இல்லாத அலங்கோலமான தூய்மை, மனம் இல்லாத பூமாலை, கற்றறிவால் பயனடையாத புலமை, நீர் இல்லாத நகரம். இது போல் எல்லாமே எப்படி இதெல்லாம் இது இல்லைன்னா பயனெல்லாம் போகுமோ அது மாதிரி தான் ஒருவருக்கு குழந்தை செல்வம் இல்லைன்னா அவருடைய செல்வம் எவ்வளோ பெரும் செல்வமாக இருந்தாலும் அத்தனையும் பயனற்று தான் போயிடும் அப்படின்றத இந்த பாடல் உணர்த்துது. இது மாதிரி சிறந்த அடிகள்லாம் இந்த காப்பியத்தில் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.